4/13/22/31 இந்த தேதியில் பிறந்தோம்னா 4ஆம் எண்ணை தாங்க குறிக்கும். திசையும் 4, வேதமும் 4, பொதுவாக நாளும் தெரிந்தவர்கள்னு சொல்லலாம். இவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமான உணவு பிரியர்னே சொல்லலாம். ஸ்நாக்ஸ்னால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவர்களுடைய வீடு பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல பக்கத்தில் தாங்க இருக்கும். ஆற்று ஓரத்தில் அந்த மாதிரி தான் இவங்களோட வீடு இருக்கும். முட்டுச்சந்து, கோழிப்பண்ணை இந்த மாதிரி பக்கத்தில் தான் இவங்களோட வீடு அதிகமாகவே இருக்கும். இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவங்க அவங்க வாங்குகிற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா மின்கம்பம் மேலே போகும். இந்த மாதிரி தான் இருக்கும். இவங்களோட திட்டங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப மிக பிரம்மாண்டமாக இருக்கும். பெரியம்மா, தாத்தா, பாட்டி வீட்டில் தான் இவங்க வளர்ந்துருப்பாங்கன்னே சொல்லலாம். இவங்க வீட்டில் யாராச்சும் டீச்சர் இருப்பாங்க, இல்லைன்னா இவங்க வீட்டு பக்கத்தில் டீச்சர் இருப்பாங்க, இவங்க வீட்டு பக்கத்தில் கூட ஸ்கூல் இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு அச்சத்துடனே இருப்பாங்க. இந்த 4ஆம் தேதியில் பிறந்தவங்களுக்கு எதுவுமே திருப்தி அளிக்காதுங்க. எப்பவுமே ஒரு பயத்தோடனே இருப்பாங்க. இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா கோவில் பூஜை செய்தவர்கள் இல்லைன்னா இவங்க வம்சாவளியில் யாராச்சும் இருப்பாங்க. இவங்க பார்த்திங்கன்னா மீடியா தொடர்பு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஒன்று அல்லது பல மொழிகள் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லை, இவங்க அதிக பயணம் செய்பவர்களாக இருப்பாங்க. அதுவும் இரவு நேர பயணங்களை அதிகமாக விரும்புபவர்கள் இவர்களை சொல்லலாம். நைட் ஷோ படம் பார்க்குறது இவங்களாக தான் இருக்கும். ஒரு இண்டஸ்ட்ரி வச்சுருப்பாங்க, அதே இண்டஸ்ட்ரியை வேறு ஊரில் வச்சு அதையும் பிரபலப்படுத்துகிறவங்களா இருப்பாங்க. இவங்க சின்ன வயசில் ஏதாச்சும் விபத்துலேருந்து தப்பிச்சவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு தோல் அரிப்பு இருக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், ஹில் ஸ்டேஷனை அதிகமாக விரும்புவாங்க. இவங்களுக்கு தண்ணியில் பயமாகவும் இருக்கும். ஒவ்வொரு சில பேருக்கு தண்ணியில் கண்டம்னே சொல்லலாம். ராகுபவன் பாவைகளோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா தண்ணியில் கண்டம், தண்ணின்னு பார்த்தாலே பயமாக இருக்குது, அந்த மாதிரி இருப்பாங்க. இவங்களுக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்கும். உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா மெலிஞ்சு போயிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்க மெலிஞ்சு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா குண்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி இவங்களோட உடம்பு அடிக்கடி மாறுபடும். இரவு நேரங்களில் அதிகமாக பயணம் செய்வாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்ப்ப வழிபாடு ரொம்ப நல்லதுன்னே சொல்லலாம். பெண் தெய்வ வழிபாடும் ரொம்ப நல்லது. இவங்க பார்த்திங்கன்னா தாய்ப்பாசம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் இவங்களுக்கு. இவங்க பிறந்த நாடு மேலேயும் ரொம்ப அதிகமாக பற்று வச்சுருப்பாங்க. ஒரு தொழிலை 2 இடத்துல செய்கிறதுல இவங்கள மாதிரி கில்லாடி யாரும் இருக்க மாட்டாங்க. சுகபோக வாழ்வு இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க. இவங்களுக்கு வாகன யோகம்லாம் நிறையவே இருக்குது. கடன் வாங்குறதுக்கு இவங்க அஞ்சப்படவே மாட்டாங்க. ராகு நட்சத்திரத்துலேயோ அல்லது ராகு காலத்துலேயோ இவங்க பிறந்திருந்தாங்கன்னா இவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம்னே சொல்லலாம். சனி, செவ்வாய், ராகுவோட தொடர்பு இருந்துச்சுன்னா இவங்களுக்கு அதிகமான கோபம் வரும். அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு தண்ணியில் கண்டமும் இருக்குது. பார்த்திங்கன்னா அதிகமாக வெளிநாட்டில் படித்தவங்களா இருப்பாங்க, இல்லை வெளியூர்களில் படித்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு எத்தனை சொந்த வீடு இருந்தாலும் இவங்க வாடகை வீட்டில் தான் அதிகமாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஆடைகள், பிரம்மாண்டமான வீடு இதெல்லாம் அதிகமாக ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி சகுனம் நிமித்தம் பார்க்குறதும் இவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுக்கு என்ன பலன்கள் அப்படின்ட்டு முதல் நாளாக காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறவங்களும் இவங்க தான். இவங்க உடம்புல பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மச்சம் இருக்கும். அதாவது படர்ந்த மச்சம் இவங்க உடம்புல எங்கேயாச்சும் இருக்கும். கலைத்துறையில் சாதித்தவங்க அதிகப்படியான பேர் 4ஆம் எண்ணில் பிறந்தவங்களாக தாங்க இருக்காங்க. இவங்களுக்கு நாய்க்கடி உண்டு. அது மட்டும் இல்லை, உணவு நல்லா சாப்பிடுவாங்க. பயங்கர ஃபுட் பீரியர். ஆனால் அந்த உணவே சில நேரங்களில் அவங்களுக்கு எதிரியாக மாறும். அதிகமான பொரிச்சது, வறுத்ததெல்லாம் சாப்பிட்றனால அவங்களோட வயிறு பிரச்சனைகள் உண்டாக்கும். அதனால ரொம்ப உணவு கட்டுப்பாடு அவசியமாக இருக்க வேண்டியது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இவங்கள சொல்லப்போனால் ஒரு அறிவாளின்னு சொல்லலாம், ஞானிகள்னு சொல்லலாம், சிற்றின்பக்காரர்கள்னே சொல்லலாம். செல்ஃபோனுக்கு ரொம்ப அடிமையாகவும் இருப்பாங்க. இரவு நேரங்களில் தூங்காமல் இருக்கிறது அதிக பேர் இந்த 4ஆம் எண்ணில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க. எதிலும் திருப்தி அடையவே மாட்டாங்கங்க. எல்லா விஷயமும் இவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஒரு சின்ன வழி சொல்லணுன்னா கூட இவங்க பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.